நண்பர்களே வணக்கம். என்னடா பயங்கரமாக கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா கைஸ்? என்னோட ஃபஸ்ட் டே ஆஃப் டீகாயிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ. டீகாயிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரையல் டீகாய், இன்னொன்று வந்து ட்ரைனிங் டீகாய். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கு சண்டை சொல்லிக் கொடுக்குறது ட்ரைனிங் டீகாய், டாக் கூட சண்டை போடுறது ட்ரையல் டீகாய். ஸோ ரெண்டுத்துக்குமே டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, இந்த வரலாறுலாம் விடு, உன் கதை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், தியரிட்டிக்கலாக ரொம்ப ஈஸி தான். டாகை பைட் பண்ணுது, டாகை ப்ரெஷர் பண்ணுறோம், டாக் புஷ் பண்ணுது, நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கைஸ், இந்த சார்பட்ட பரம்பரையில் ஒரு டைலாக் வரும்ல, மூளையில் இருக்கிறது உடம்பு கேட்க மாட்டேங்குதுன்னு. சேம் அதே தான் கைஸ். நான் நினைக்கிறேன் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கே பாடி அவேர்னஸ் இல்லை. கை இப்படி போகுது, கால் அப்படி போகுது, இந்த கால் முன்னாடி வைக்கிறேன்னா இந்த கால் பின்னாடி வைக்கிறேன்னா எனக்கே ஒன்றும் தெரியல கைஸ். அப்படியே ஃபுல் அட்ரினல் ரஷ்ஷாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் செம்ம எமோஷன். என்னடா பைட் ஸ்லீவ்லாம் நாய் கடிக்குது, இதுக்கெல்லாம் ஒரு எமோஷனாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க கைஸ், பெங்களூருக்கு உங்களை ஒரு டைம் ட்ரை பண்ண வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன கதைன்னு. நல்ல வேலை நமக்கு அமைஞ்ச மென்டாரு தாரா மேம், ரூபி ப்ரோ மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆளுங்க. ப்ரோ இப்படி ப்ரோ, ப்ரோ அப்படி ப்ரோ அப்படின்னு சாஃப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நல்ல வேலை. இதுவே அந்த இடத்துல நானாக இருந்திருந்தேன்னா சாட்டை எடுத்து பட்டார் நான் இழுத்துருப்பேன். என்னடா பண்ணுறேன், கை என்னடா இப்படி போகுது, கால் என்னடா அப்படி போகுது அப்படின்ட்டு. பரவாயில்ல, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறனால நான் தப்பிச்சிட்டேன். மிக்க நன்றி. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சு.